ஓம் கணபதியே நமக. மகர ராசிக்காரர்களே, இனி வருங்காலம் உங்களுக்கு எப்படி இருக்குது, எதை மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த கிரக நிலவரம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிரக நிலவரம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலத்துக்கு தாங்க இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது தன்னால் சரியாக போகும். வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலத்திற்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஏன்னா இவ்வளவு நாளாக்கா நீங்கள் வந்து 7.5 சனியில் இருந்ததுனால பிரச்சனையில் இருந்ததா இருக்கீங்க. இல்லைங்க, 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் செயல்பாடுகள் ஒன்று சரியில்லாமல் போனது. அடுத்தது உங்களுடன் இருந்தவர்கள் உங்களை எந்த அளவுக்கு எப்படி உங்களை வழி நடத்தணும்னு தெரியாமல் நீங்கள் எங்கே வளர்ந்துருவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க உங்கள் பேரில் இருந்த பொறாமையில் செயல்படுத்திய விதத்தாலேயும் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. இப்போ 7.5 சனி உங்களை விட்டு முடிய போகுதுங்க. உங்களுக்கு 7.5லேருந்து விடுதலை கிடைக்குது. சனி பகவானால் நீ விடுதலை கிடைத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு வாழ்க்கையை அள்ளி கொடுக்க போகிறார். இனிதாங்க உங்களுக்கு வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க போகுதுன்னு நினச்சிக்கணுங்க. நிறைய மாற்றம் ஏற்படும். இதுவரை செய்யக்கூடாத தவறுகள் ஏதோ சிலதெல்லாம் செஞ்சு நிறைய பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க, பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டீங்க, பேரை கெடுத்துக்கிட்டீங்க, உறவுகளை இழந்துட்டீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க உறவுகள் உங்கள் கூட வந்து ஒட்டுவாங்க. உங்ககிட்ட பணம்னு ஒன்று இல்லைன்னா நிச்சயமாக உறவுகள் உங்களை விலைக்கு தான் வைப்பாங்க. இதுதான் உலக இயல்பாகவே இருக்குது. அப்படிப்பட்ட உறவுகள் தேவையில்லை, தேவை கிடையாது. இருந்தாலும் உங்கள் மனசுக்கு எப்பயுமே உறவுகள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு உறவுகளோடு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள். உறவுகளில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டதுனாலே நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல், மன ரீதியான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. காலப்போக்கில் அது உங்களுக்கு ஒரு கவலையாக கூட மாறிடுச்சுங்க. நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு எண்ணத்தில் கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ உறவுகள் உங்களிடம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து நிதானமாக சேருங்க. மறுபடியும் பணம் இல்லைன்னா உங்களை விட்டுட்டு தான் போவாங்க. அதை உணர்ந்து சேர்ந்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. உங்களுடன் பழகக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கைன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? மனுஷங்க தான் முக்கியம், மனித வாழ்வு தான் முக்கியம், மனித வாழ்க்கை முறை தான் முக்கியம்னு நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கு அவங்க தகுதியானவங்களான்னு பார்த்துக்கோங்க. அதை மாதிரி இருக்கக்கூடியவர்களிடம் மட்டும் பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாதவர்களுடன் உறவு தேவையில்லை. இருந்தாலும் உங்கள் மனசுக்கு அதுதான் சந்தோஷம்னு நினச்சிங்கன்னா அனுசரித்து போங்க. முடிந்த வரைக்கும் பொருளாதாரத்தை விரயத்தை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கோங்க. சனி பகவானால் இனி உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்க. 3ஆம் இடத்திற்கு வருவது நல்ல பலன், நிறைய பலன் தரப்போகிறார். சகல சௌபாகியத்தையும் தரப்போகிறார். எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எடுத்தாரோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க போகிறாருங்க. எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கடுத்தது குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றாருங்க. குரு பகவான் நல்ல இடத்துல வர்றதுனால இது தொழில் சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். வேலை சரியில்லாமல் நீங்கள் போயிட்டுருக்கோம் இவ்வளோ நாள். இப்போ வேலை உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை கிடைக்காமல் அவஸ்தைப்பட்டவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. என்னடா பண்ணுறது, படித்து முடித்தாச்சு, வேலை இல்லை, படிக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, படிக்கிற வரைக்கும் அந்த படிப்பு சிறப்பான படிப்புன்னு எல்லாம் சொன்னாங்க, ஆனால் இப்போ எனக்கு அதுக்கான வேலை இல்லாமல் இருக்குன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்படியே அந்த வேலை கிடைத்தாலும் அது உங்களுக்கான வேலையாக இருக்காதுங்க, வேறு மாதிரி இருந்திருக்கும். உங்கள் தகுதிக்கான வேலை இல்லாமல் கிடைத்த வேலையை செஞ்சிட்ருப்பீங்க. இப்போ எல்லாமே மாறுதுங்க. இப்போ வரக்கூடிய காலங்களில் உங்களோட தகுதிக்கும் உங்களோட அனுபவத்துக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கும் நேர்மைக்கும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வேலை ரொம்ப தெளிவான வேலையாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நிதானமாக அதில் எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்கள். பதவி உயர்வு கூட கிடைக்குங்க உங்களுக்கு. இதில் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது விரைவில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க. பொருளாதாரம் தானுங்க ஒரு ஆளை எந்த இடத்துல வச்சிருக்கிறது, எந்த இடத்துல போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி பொருளாதாரமும் ஒன்று இல்லைன்னா நம்மளை எவ்வளோ பெரிய நல்ல குணங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு அது கண்ணுக்கு தெரிவதில்லை. பொருளாதாரம் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அதனால் இப்போ பொருளாதாரத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. திருப்பியும் மறுபடியும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தவறுகளை இழுக்காதீங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஆலோசனை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் நம்பாதீங்க. உடனே நம்பிடுறது, எதை எடுத்தாலும் நம்புறது. நம்பி என்ன பண்ண போகிறீங்க? திருப்பி உங்களை இதை மாதிரி தனிமையில் விட்டால் தாங்கிக்கிற அளவுக்கு தைரியத்தை நான் வளர்த்துக்கோங்க. அதுக்கு எவ்வளோ பழகிறீங்களோ அதுக்கும் தயாராகிடணும். தனியாக விட்டால் நான் தனியாகவும் இருப்பேன், சேர்ந்து வந்தீங்கன்னா சேர்ந்தும் பயணம் பண்ணுவேன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ரெடி ஆகாமல் மனசை போட்டு கவலைப்படுத்திக்குவீங்க.
இதனால் நிறைய உடல்நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும். பிரச்சனை ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குதுன்னா, சொந்த பந்தம் இல்லை, தனிமையாக இருக்கிறேன், கவலைப்படுறேன்னு ஓன்னு உட்காந்து அழுவீங்க. இதெல்லாம் தேவையில்லாத நிறைய சங்கடங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டது தாங்க. உங்களுக்கு வேறு யாராலையும் வரல, உங்களாலேயே நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டது தான் நிறைய. அதுக்கு அடுத்தது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காருங்க. நன்மை தரார், புத்திசாலித்தனத்தை அள்ளி கொடுக்க போகிறார். இது வரைக்கும் புத்திசாலித்தனம் இல்லாமல் இருந்தது காரணம் 7.5 சனி நடக்கும் பொழுது நிறைய உங்களுக்கு புத்திசாலித்தனமே இல்லை. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும்னு தெரியல. அதனால தான் இழப்புகள், பொருளாதார இழப்பு, சின்ன பிரச்சனைகளையும் பெருசாக ஆயிடுச்சு. உங்களுக்கு சின்னதாக தான் ஏதோ பிரச்சனை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறமா தான் தெரியும் அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு வருதுன்ட்டு. இந்த மாதிரி நிறைய தெரியாமே நிறைய விட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் புதன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க. புதன் பகவான் பக்கபலமாக இருக்கும் பொழுது நிறைய ஆலோசனைகளை அள்ளித்தரார். இதை செய், இதை செய்யாத, இதெல்லாம் நம்பு, இதெல்லாம் நம்பாதன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய அறிவுகளை தரார், அறிவுரையை சொல்ல போகிறார். ஏற்றுக்கோங்க, நிறைய மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க. செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க. செவ்வாய் சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்காதுங்க. செவ்வாய் பகவான் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தாங்க, குறிப்பிட்ட நாட்கள் தான் இருப்பார் ஒரு ராசிக்கு. அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. இருந்தாலும் இப்போ போயிட்டு இடம் விற்க போகிறேன், இல்லை இடம் வாங்க போகிறேன்னு எதுவும் போகாதீங்க. இந்த சூழ்நிலையில் அது செய்யும் பொழுது பொருளாதார விரயத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. காலம் சரியான பிறகு எதாக இருந்தாலும் செய்யலாம். அதே போல் பூர்வீக சொத்து, சொந்த பந்தங்கள் யாராவது பேசுகிறாங்கன்னா உங்ககிட்ட அடாவடியாக தான் பேசுவாங்க. பூர்வீக சொத்து முழுசாக கிடைக்குமானா இப்போ இந்த சூழ்நிலைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலம் போகட்டும், மாறிடும். ஆனால் இப்போயே நான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுவேன்னா இப்போ கொஞ்சம் இழக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கேக்கோசரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் காலம் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும். காலம் உங்களுக்கு மருந்தாக வருதுங்க. சில காலம் காத்திருந்தால் பல காலத்தில் உங்களுக்கு மருந்து ஏற்படும், மருத்துவம் கிடைக்கும். ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடுவார் கடவுள், போடுவார். மருந்தாக போட்டு உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நிறைய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது என்ன பலன் தெரியுங்களா? பொருளாதார வரவு ஏற்பட போகுதுங்க. எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு எங்கே கிடைக்க போகுதுன்றீங்களா? இழந்தவங்களுக்கு தாங்க கிடைக்கும். வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்குதுன்னா இல்லாதவங்களுக்கு 10 பங்கு கொடுக்கணும்னு ஆண்டவனுக்கு தெரியும். அதை எப்படி நாம் செயல்படுத்துகிறோமோ அதே அளவுக்கு நிச்சயமாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். பொருளாதாரம் கிடைக்கும். வெறும் கையை வச்சிட்டு இருக்கேன், என்ன மாறப்போகுதுன்னு யோசிக்காதீங்க. வெறும் கையாக இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம கை பலமாக இருக்குது, வேலை செய்யறதுக்கு உறுதியாக இருக்குது. உடம்பாக இருந்தாலும் சரி, கை கால்கள் தெம்பாக இருந்தாலே நிறைய வேலை நம்ம செய்யலாம். எதுவாக இருந்தாலும் பண்ணலாம், யோசிக்கலாம். நிறைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கலாம். அதனால் பயப்படாதீங்க. உங்களுக்கு பொருளாதார வரவு சிறப்பாக இருக்குதுங்க. எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கே தெரியாது, திடீர்னு வரும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு வந்திருக்கு, எதிர்பாராத எனக்கு வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே தோணும். மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். கவலைகள்லேருந்து வெளிவருவீங்க. இவ்வளோ நாளாக கவலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க இல்லையா? மன அழுத்தத்திலே இருப்பீங்க, பயத்திலே இருந்திருப்பீங்க. எனி டைம் தூங்கக்கூட முடியாது உங்களால். தூங்கினா கூட ஒரு பயம் வந்துடும். ஒரு 20 நிமிஷம் அப்படி கண்ணை இழுத்துட்டு போவோம், தூங்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு பயம் வரும். கண்ணை திறந்து டக்குன்னு எந்திருப்பீங்க, அதோட தூக்கம் போயிடும். இரவு நேரத்தில் அது நிறைய நடந்திருக்கும். வாழ்க்கையை நினச்சி பயம் வந்திருக்கும். குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு ஒரு பயம் வந்திருக்கும். வேலை எப்படா கிடைக்கும் அப்படின்ற பயம் வந்திருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்கணுமே, என்ன முயற்சி பண்ணாலும் ஒன்றுமே நடக்கலையேன்ற ஒரு பயம் வந்திருக்கும். மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பயத்திலேயே இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க. இனி பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நினச்சி பார்க்காதீங்க. எதையும் நினச்சா பயம் வரதான் செய்யும். நடந்ததாகவே இருக்கட்டும். நடக்க போகிறத நம்ம தைரியமாக எதிர்கொள்வோம், நிச்சயமாக வெற்றி அடைவோம். அதை தான் நீங்கள் நம்பணும். தைரியத்தை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். மனோதைரியத்தை ரொம்ப சாமர்த்தியமாக நம்புங்க. வாழ்க்கை வழி உங்களுக்கு நல்லதாகவே இருக்குதுங்க. சந்திரன் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கார். சந்திரன் நல்லா இருக்கிறாரு. இருந்தாலும் சந்திராஷ்டமத்தினனையை மட்டும் பார்த்துக்கோங்க. அன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். மனசளவில் தேவையில்லாத சஞ்சலம். நல்லா வீட்டில் தனியாக தான் உட்காந்துருப்பீங்க. இதுக்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சுற்றி இருக்கா மாதிரியே இருக்கும். என்னன்னு பார்த்தா நீ சந்திராஷ்டமமாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோவிலுக்கு போயிடுங்க. விநாயகர் கோவில் போயிட்டு விநாயகரை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிறப்புங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவர் போய் பார்த்துட்டு இது மாதிரி இன்றைக்கி சந்திராஷ்டமம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கூட பக்கபலமாக அது இரு, தைரியத்தை கொடுன்னு மட்டும் சொல்லிடுங்க. அதே போல் தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தில் அன்றைக்கி ஈடுபடாதீங்க.
எது பேசினாலுமே தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் நல்ல விதமாக பேசினாலும் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் தப்பாக பேசினாலும் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அன்றைய தினம் பேசுகிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத பேசுகிறதையும் குறைச்சிக்கோங்க. விளையாட்டாக ஏதாவது பேசுகிறேன்னு சொல்லிட்டு நகைச்சுவை பண்ணுறதா நினச்சிட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. அது அன்றைய தினம் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும். அன்றைய தினம் எதற்கும் அசையாமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. கடவுள் பேரில் பாரத்தை போடுங்க. கடவுளோட நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே வாங்க. கடவுளே நீ தான் எனக்கு அப்படின்னு நினச்சாலே போதும். சந்திராஷ்டமம் அந்த 2 தினங்கள் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அது பாட்டு போயிட்டே இருக்கும். நிச்சயமாக மனமாற்றமும் ஏற்படுங்க. இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் சாதகமாக இருக்கார், குரு பகவான் சாதகமாக இருக்கார், புதனும் சாதகமாக இருக்கார். அதே போல் ராகு கேதுவும் உங்களுக்கு சாதகமான பலனை தராருங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது சாதகமான பலன் எப்படி கொடுக்க போகிறாருன்னு பார்க்குறீங்கன்னா, தைரியம், மனசில் ஒரு தைரியம், வெறி வரும். இப்போ எத்தனை பேரா என்னை இவ்வளோதாண்டா அசிங்கப்படுத்துங்க, என்ன தாண்டா நீங்களாம் மனுஷங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தனே, விட்டு கொடுக்க நீங்கள் இன்னும் அநியாயம் பண்ணுறீங்களே, நான் நிமிர்ந்து தான் நின்று பார்க்குறேன், இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிற்பீங்க. இது தாங்க வைராக்கியன்றது. மனசளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வைராக்கியம். இந்த வைராக்கியம் இருந்தாலே போதுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். வைராக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ராகு பகவான் அதை கொடுத்துருவார். ராகு தசை உங்களுக்கு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் கேதுவால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போதுங்க. இந்த பகைவர்கள், துரோகிகள், தேவையில்லாதவங்க உங்கள் கூட இவ்வளோ நாள் உட்காந்துக்கிட்டு உங்களை ஒரு வழி பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க பாருங்கள், யாராலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வந்ததோ அவங்களெல்லாம் விலக்கி வச்சிருவார். கேது பகவான் விலக்கிடுவார். அதே போல் தேவையில்லாத பகைகளை உருவாக்க மாட்டார். பகை உருவாகிற மாதிரி இருக்குது, பிரச்சனை உருவாகிற மாதிரி இருந்தால் அதுவும் அப்படியே அமைதியாக போயிடும். யாராவது விடு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு அவங்கள தட்டி கேட்டு அவங்கள அடக்கிடுவாங்க. நீங்களும் சமாதானமாக போயிடுவீங்க. உங்களுக்கு ராகு பகவான் சப்போர்ட் பண்ணுறார். ராகு கேது நல்ல இடத்துல இருக்குது. சனி பகவான், குரு பகவான், புதன் பகவான், ராகு கேது, சுக்கிரன் எல்லாமே நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அப்புறம் ஏங்க உங்களுக்கு கவலை? பழசை நினச்சி பார்க்காதீங்க. பழசை எப்பயும் நினைக்காதீங்க. நடந்ததாகவே இருக்கட்டும். நம்ம அறியாமையிலையும் நடந்துருச்சு, நாம் செய்த வினைகளும் அதில் ஏதோ நடந்துருச்சு, கர்மா கழிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. இதுக்கு மேலே வாழ்க்கை சிறப்பாக இருக்க போதுங்க. வருங்கால சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னா இப்போ வரக்கூடிய காலத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு நல்லபடியாக வாழுங்க. பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க. யாருக்கும் தூக்கி இனி தான தர்மம் பண்ணாதீங்க. தூக்கி கொடுத்துட்டா திருப்பி வராது. உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்னைக்காவது கேட்டால் நமக்கு ஒரு பிரச்சனைனா தருவாங்கன்னு அந்த நம்பிக்கையெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க. கொடுத்துட்டீங்க, கொடுத்தது தான், திருப்பிலாம் கிடைக்காது. அப்படியே கேட்டாலும் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல், அவமானம் தான் சந்திப்பீங்க. கொடுக்காதீங்க. ஏன் கொடுத்துட்டு போய் நீங்கள் கேட்பானே, கொடுத்துட்டு ஏன் அசிங்கப்படுவானே? முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பணத்தை உங்கள் தேவைக்காக வைங்க. அதுதான் வாழ்க்கையில் சிறப்பான வழிவகை ஏற்படுத்தும். உங்கள் குடும்பத்திலையும் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்திலையும் உங்களை ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்குவாங்க. பொருளாதாரத்தை விரை பண்ணிகிட்டே இருந்தால் எந்த குடும்பம் தாங்க யாரை தான் ஏற்றுக்கும்? நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை உங்களை நம்பி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்பொழுது அவங்க எவ்வளோ சமாளிப்பாங்க? எத்தனை பேருக்கு பதில் சொல்லுவாங்க? அதனால் குடும்ப உறவுகள் உங்களுக்கு முக்கியமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இனி பழைய தவறுகள் எந்த விதத்திலையும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குதுங்க.